कुमे दृष्ट्वा तदैत्य हतकेन रसातलन्ते संवेशितं जडिति कुटकिटिर्विभोत्वम् आपाहतुकान् अविकनय्य सुरारिखेट दंश्राङ्गुरेण वसुधाः मदतः सलीलम्. நாராயணியத்தில் பட்டத்ரி உயர்ந்த 12வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்திலே பகவான் அந்த பூமாதேவியினுடைய கரஸ்பர்சத்தோட தேவதைகள் புடைசூழ தன்னை எதிர்த்து வந்த அசுரர்கள் எல்லாரையும் வீழ்த்தி ரசாதல லோகத்தை அடைஞ்சு தம்ஸ்ரங்குரேன வசுதம் அததசலீலம். பூமாதேவியை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நான் ஏதோ ஒரு வராக ரூபத்தோட வந்திருக்கேன்னு உனக்கு பயம் வேண்டாம். ஏன்னா அவளுக்கு சந்தேகம் வரக்கூடாதோனோ, இரண்யாட்சன்ற ஒரு அசுரனே மறுபடியும் வராக ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டானோ அப்படின்ற ஒரு கலக்கம் வந்துட போறதே. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உருவத்தோட ஏனமாய் கிடந்த மூர்த்தி எந்தை பாதம் எண்ணியேன்னு இவ தரிசனம் பண்ணதே கிடையாது. அதனால சுவாமி இறங்கச்சையே கீழே சொல்லிட்டு போயிட்டாராம். பட்டத்ரி அழகா சொல்றார், குருவாயூரப்பா தம்ஸ்ரங்குரேன ஓடி போய் அவ கைய பிடிச்ச அப்புறம் நான் தான் மகாவிஷ்ணு வராகமூர்த்தி விளையாட்டா வந்திருக்கேன், நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை மீட்க வந்திருக்கேன்னு ஒரு குரலும் கொடுத்தேன். ஆனா நீ குரல் கொடுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? தம்ஸ்ரங்குரேன வசுதாமததசலீலம். நீ அவளை போய் அந்த கைய உன்னுடைய கரத்தால பற்றின பாரு. அப்படி கைய பிடிச்ச உடனேயே அந்த கரஸ்பர்சம் இருக்க, உன்னுடைய சரீர சம்பந்தம் இருக்க, அடுத்த க்ஷணமே இது பரமாத்ம ஸ்வரூபமான மகாவிஷ்ணுன்னு அவளுக்கு புரிஞ்சு போயிடுத்தான். இருந்தாலும் அவ கலக்கத்துல இருக்கா, அந்த பயம் இருக்க கூடாதே அப்படின்றதுக்காக நான் தான் வராக ரூபமாக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ஆச்சரியத்தோட அந்த பூமாதேவியை மடியில எடுத்து வச்சுண்டு நீ கிளம்ப ஆரம்பிச்சையாமேன்னு கேட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். பூமியை அலட்சியமாக எடுத்தாடுறதுக்காகத்தான் ஸ்லோகம் முடியச்சையே சலீலம். இவருக்கு அதெல்லாம் பூமி எல்லாத்தையும் தன்னுடைய ஆளிலை கண்ணனாக குருவாயிரப்பா பிரளய காலத்துல உன்னுடைய உதரத்துல தாங்குற உனக்கு இதை தூக்குறது ஒரு பெரிய கஷ்டமா, ரொம்ப அலட்சியமா தூக்கி அப்படி கையில எடுத்துட்டார், அலகுல வச்சுட்டார், மடியில வச்சுட்டார். ஆனந்தம் அவருக்கு தான் ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு மேல விருன்னு ரசாதலத்திலேருந்து பூமியினுடைய அந்த பரிணாமத்துக்கு விருன்னு வேகமா வந்துட்டே இருக்காராம். அந்த ஒரு பரிணாமத்தில் இவர் முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், அதாவது 12வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தினுடைய உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய தமிழ் பாசுரத்தை கேட்டோம்னா இதோட அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். குருவாயிரப்பா, கொடியவள் கடலிடை ஒளித்த பூமியை அடலுடன் அரக்கர்கள் எதிர்த்த வேளையில் திடமுடல் அழித்து மேல் வந்த தீயரை உடனெழுந்து கண்ணா உலகினை மீட்கலாயினர் என்ற ஒரு பரிணாமத்தோடு இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சு 12வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை அதாவது அந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதற்கு குருவாயூரப்பனிடத்துல பட்டத்ரி தயாராகிறார். அவர் தயாராகட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலோட திவ்ய தரிசனத்துக்கு நாம் திரும்புறோம். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய உயர்ந்த பூவராக சுவாமியினுடைய க்ஷேத்திரம் ஸ்ரீமுஷ்ணம். ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும் விருத்தாச்சலத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய பெரிய திருக்கோயிலான ஸ்ரீமுஷ்ணத்தில் ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசனம் அளித்துக் கொண்டே அவரும் தரிசனம் அளிக்க நாம் தரிசித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயிலிலே பக்தர்களே ஒரு விசேஷம், அழகான ஒரு உயர்ந்த கோபுரம் சமீபத்திலே நடந்த சம்பரோக்ஷணம் கும்பாபிஷேகத்திற்காக புது பொலிவுடன் விளங்குகின்றது. அந்த கோபுரத்திற்குள்ளே நாம் நுழையும் போது பற்பல சிற்பங்களை நாம் தரிசித்தோம். இங்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு தலவரலாறானது கூறுகின்றது. இங்கு அழகாக ஒரு சிறிய ரூபமாக ஸ்ரீனிவாசரானவர் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவரை தரிசித்து விட்டுத்தான் நாம் வராக சுவாமியை தரிசிப்பதற்காக உள்ளே செல்ல வேண்டுமாம். ஏன் அந்த நியமம்? நமக்கு கவனத்திலே இருக்கும் ஆதிவராகம் என்பது திருமலை க்ஷேத்திரமான திருப்பதி. அந்த ஆதிவராக க்ஷேத்திரமே திருமலையே வராக சுவாமிக்கு சொந்தம். மகாவிஷ்ணுவானவர் தான் திருவேங்கடமுடையானாக ஸ்ரீனிவாசனாக அங்கு தான் நின்று தவம் செய்வதற்காக இடம் கேட்ட போது
அப்போது அங்கு வராக சுவாமியானவர் ஒரு பட்டயத்தை எழுதி, அதாவது ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து, இங்கு வருபவர்கள் திருமலையிலே வராக சுவாமியான என்னை தரிசித்து விட்டுத்தான் உன்னை தரிசிக்க வேண்டும், அப்போது தான் அந்த யாத்திரையானது பூர்த்தியாகிறது என்று சொன்னாராம். அதே போன்று ஸ்ரீமுஷ்டம் கஷேத்திரத்திலே அங்கு வராக சுவாமி நினைத்தார் போன்றும் இது போன்ற ஒரு கட்டுப்பாட்டை இங்கே நாம் வைத்து விட்டோமே என்பதற்காக ஸ்ரீமுஷ்டத்திலே ஸ்ரீனிவாசனுக்கு அவர் ஒரு வார்த்தையை காப்பாற்றுவதாக கொடுத்தாராம். என்ன வார்த்தை? இங்கு உன்னை தரிசிக்க வருபவர்கள், இது நான் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் வாயிலிலே கோபுரத்தை கடந்தவுடன் ஸ்ரீனிவாசனான உன்னை தரிசித்துவிட்டு பிறகு மூவராக சுவாமியான என்னை தரிசித்தால் தான் இந்த கஷேத்திரத்திலே பலனை அளிக்கிறேன் என்று கூறுவதாக ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொண்ட தரிசனங்களுடைய ஒரு வைபவம், இரண்டிற்கும் உள்ள ஒரு தொடர்போடு ஆச்சரியத்தோடு இதோ வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகா, என்ன இரண்டு திருவடிகளுடைய அழகான ஒரு தரிசனம். திருவடிகள், எந்த திருவடியை சரணடைந்தால் நீ காப்பாற்றப்படுவாய் என்று வராக சர்ம ஸ்லோகமானது கூறுகின்றதோ அந்த திருவடியை மட்டும் தனியாக, ஒரு திருவடி மட்டுமல்ல, இரண்டு திருவடிகளுடைய தரிசனம். ஒன்று கவசம் சார்த்தப்பட்டிருக்கின்றது, மற்றொன்று கவசம் கலையப்பட்டிருக்கின்றது. என்னை சரணமடைந்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டே உள்ளே நுழைகின்றோம். ஆகா, அழகான 16 கால் மண்டபம் நமக்கு பிரமிக்க வைக்கின்றது. உயர்ந்த சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபம். இதிலே நாம் பார்த்தோமே ஆனால் பல சிற்ப வேலைப்பாடுகள் இங்கு இருப்பதால் பகவான் தன்னுடைய திருமஞ்சனத்தை இங்குத்தான் ஏற்றுக்கொள்கின்றானாம். பல புருஷ சூக்தங்களோடு இந்த திருமஞ்சனம் இங்கு நடைபெறுவதால் இந்த மண்டபத்திற்கு புருஷ சூக்த மண்டபம் என்றே பெயரிட்டுள்ளார்கள். இதிலே பல சிற்ப வேலைப்பாடுகளுடன் வேணுகோபாலன் நமக்கு காட்சியளிக்கின்றார். குதிரைகளிலே காவலாளிகள் அழகான சிற்ப ரூபத்தோடு இங்கு இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமா, பரமபதநாதனுடைய திவ்ய தரிசனமும் உண்டு. லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர், அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய லக்ஷ்மி அவருடைய மடியிலே அமர்ந்து கொண்டு நம்மை பார்ப்பது போன்ற ஒரு காட்சி. மேலே சற்று நிமிர்ந்தோமே ஆனால் ஆகா, 12 ராசிகள், மேஷம் முதல் ஆரம்பித்து மீனம் வரை, அதே போன்று அஸ்வினியிலே ஆரம்பித்து ரேவதியிலே முடியக்கூடிய 27 நட்சத்திரங்கள் என்று இவற்றையும் மண்டபத்திலே நாம் அழகாக பார்த்து கொண்டே நகர்ந்தோமே ஆனால் சப்த கன்னிகைகளுடைய ஒரு காட்சி. அம்புஜவல்லி தாயார் இங்கு தாயாராக எழுந்தருளியிருக்கின்றாள். அவளுடைய தோழி குழந்தை அம்மனாம். அவள் சப்த கன்னிகைகளாக இங்கு காட்சியளிக்கக்கூடிய ரூபத்தோடு இந்த வைபவங்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். 12வது தசகத்தினுடைய உயர்ந்த 10வது ஸ்லோகத்தை பட்டத்திரியும் ஆரம்பிப்பதற்கு தயாராகிவிட்டார். குருவாயூரப்பா, அப்யுத்தரணதரம் தசனக்ரலக்னக முஸ்தங்குரங்கித இவாதி கபீவராத்மா உத்தூத கோர சலில ஜலதே ருதஞ்ச கிரீட்டாவராக பபுரீஸ்வர பாகிரோகாத் கிரீட்டாவராக. குருவாயூரப்பா, ஒரு கிரீடையா? உன்னுடைய அவதாரங்கள்லாம் என்ன? உனக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டோட ரொம்ப அலட்சியமாக நீ போய் என்ன பண்ண? பூமாதேவிய, அவ்வளவு பெரிய பூமி, அதனுடைய பரிணாமத்தை நாங்கள்லாம் அளக்கவே முடியாது. அந்த பூமியை எங்க எடுத்து வச்சுட்ட? கையிலேயே எடுத்து வச்சுட்டிய? இல்லையே, உன்னுடைய உயர்ந்த அந்த தித்தி பற்கள் இருக்க, அந்த தித்தி பற்கள் மேல முஸ்தங்குரங்கித இவாதி கபீவராத்மா, அந்த தித்தி பற்கள் மேல பூமியை வச்சுட்டாராம். என்ன அழகு! வராக சுவாமி பிரம்மாண்டமான உருவம், அவருக்கு 2 தித்தி பற்கள், அப்படி வராகத்துக்கே உண்டான ஒரு திருக்கோலத்தோட நீட்டிண்டு வந்த அவதாரம். பூமாதேவி பிரம்மாண்டம் பெருசு, அவளை எடுத்து தன்னுடைய பற்கள்ல வச்சுட்டார். அப்ப வெண்மையான பற்கள், அழகான உருண்டையான கருப்பும் சிகப்பும் சேர்ந்த பூமாதேவியினுடைய அந்த ஒரு உருவம், இது ரெண்டும் சேர்ந்த போது எப்படி இருந்ததுன்னு பட்டத்திரி. அப்யுத்தர அததரம் தசனக்ரலக்ன முஸ்தங்குரங்கித இவாதி கபீவராத்மா, ஒரு கோரக்கிழங்கு மாதிரி இருந்ததாம். அதாவது ஒரு பூமியிலேந்து முளை விட்டு வெள்ளையும் சிகப்புமா ஒரு கோரக்கிழங்கு வந்தா எப்படி இருக்கும், அதே ஒரு ரூபத்தோட இவர் இருந்தது.
அப்படின்றது தான் பின்னாடி வரக்கூடிய சுவாமி தேசிகன் முதலிய பெரியவர்கள்லாம் கூட வர்ணிக்கிறார். அப்ப யாருடைய பரிணாமம் பெருசு? பிரம்மாண்டமான பூமாதேவியே ஒரு கோரக்கிழங்கு மாதிரி இவருடைய தித்தி பற்களுக்குள்ள ஒட்டின்ட்டான்னு சொன்னா எந்த அளவுக்கு அளவிட முடியாத சத்யோ ஜெகன்கில ஜெகர்ஜித கோரகோரம்னு பகவான் அந்த ஒரு அவதாரத்தை எடுத்திருக்கணும். அதனால தான் இவர் கோரக்கிழங்குன்னு சொன்னாரோனோ. இன்னைக்கும் ஸ்ரீமுஷ்டம் கஷேத்திர இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கமே, அந்த பூவராக சுவாமிக்கு உயர்ந்த பிடிச்ச ஒரு பிரசாதம் என்னன்னா கோரக்கிழங்கு தானா. அதை ஒரு உருண்டையா பிடிச்ச அந்த ஒரு மாவு இருக்க, அதை சுவாமிக்கு தான் சமர்ப்பணம் பண்ணி நமக்கும் ஒரு பிரசாதமாக இந்த கஷேத்திரத்துல கொடுக்கிறது தான் பெரிய விசேஷம். அதத்தான் முஸ்தாங்குரங்கித இவாதி கபி வராத்மா. கோரக்கிழங்கு அந்த ஒரு இங்க கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் இருக்க, அதை சாப்பிட்டா உயர்ந்த ஜுரம் கூட நமக்கு வராது. எப்படிப்பட்ட நோய் நொடிகளும் நம்ம விட்டு போயிடுமா, தோல் சம்பந்தமான வியாதிகள் வராது. ஏன் இதை வராகமூர்த்தி சாப்பிட்டாருன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பட்டத்திரை சொன்னதை நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, இவர் ஜலத்துக்குள்ள போனாரோனோ, கீழே இருக்கக்கூடிய கடலை 7ஆ பிரிச்சுட்டு போனார். தண்ணிக்குள்ள போனதுனால தனக்கு ஜுரம் வரக்கூடாதுன்னோ, ஜலதோஷம் முதலிய தோஷங்கள் தன்னை அண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா இவர் அவதாரம் பண்ணதே பிரம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சதுனால மூக்கு குறு குறு குறுன்னு மூக்க போட்டு குடைஞ்சார். உள்ளுக்குள்ளேந்து இவர் வராக அவதாரம் எடுத்துட்டார். பிரம்மாவுக்கு எடுத்த ஒரு பெரிய கஷ்டம் தனக்கு வரக்கூடாதுன்னு இந்த கோரக்கிழங்க தர்மமே இங்க சாப்பிடறாராம். பூமாதேவிக்கும் அதை கொடுக்கிறார். அதை நமக்கும் பிரசாதமாக இங்க கொடுக்கிறார். அதை சாப்பிடுறதுனால நமக்கு விஷஜ்வரம் முதலிய நோய் நொடிகள் அணுகாததுன்றது இந்த விஷயம் பகவானோட பிரசாதத்தோட சம்பந்தப்பட்ட வராக சுவாமியினுடைய விஷயம். ஆனா இந்த ஒரு சிந்தனை இவருக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த பூமாதேவியை எடுத்து தன்னுடைய கோரை பல்லுல வச்சுண்டு அவர் வரதே ஒரு கோரக்கிழங்கு மாதிரி முஸ்தாங்குரங்கி தெய்வா தி கபி வராத்மா கிடுகிடு கிடுகிடுன்னு உருன்னு கிளம்பி எத்தனை வேகமா இரண்யாக்ஷன் வரத்துக்குள்ள இவ்வளவு வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போயிடணும். அவன் நம்மளை எங்கேயோ வெளியில தேடின்னு இருக்கான், நமக்கு எங்க இருக்கோம் அப்படின்றது அவனுக்கு தெரியாதுன்னு எத்தனை வேகமா உத்தூத கோர சலிஜா ஜலதேருதல் கிரீடா வராகவபுரீஸ்வர பாகிரோகாத் அப்படி தூக்கிண்டு மகாவராக சுவாமியாக மகாவராக ஸ்புடபத்மலோச்சனகான்னு குருவாயிரப்பா நீ கிளம்பினியாமேன்னு இந்த ஒரு பரிணாமத்தை தொடர்கிறார் பட்டத்திரி. எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இதே திவ்ய கஷேத்திரத்தில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.